ஏய், என்ன மீனாட்சி? ஒழுங்கா உண்மையை சொல்லு. மாமா கிட்ட விஷயத்த சொன்னியா? ஆமா. சொன்னா புரியாதா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? இப்பவே அவங்க கிட்ட மாட்டிருப்ப. நான் பிரெக்னன்ட் ஆகணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. சித்தர்கிட்டலாம் வேண்டி தியானம் பண்ணாரு. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மீனாட்சி. அதான் சொல்லிட்டேன். நீ இருக்கியே, ரொம்ப ஓவர் எமோஷனல் டைப்பா இருக்க. அவளை ஏமா திட்டுற? இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்பா ஆக போறவன் தெரிஞ்சுக்க கூடாதா? அதுக்கு இல்ல மாமா, கொஞ்சம் பொறுமையா. நீ என்ன சொல்ல வரன்னு புரியுதுமா. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும் மாமா. அதனால்தான் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ நானே விட்டா உளறி இருப்பேன். அது என்ன உளறிருப்பீங்க? உளறிட்டீங்க. இதெல்லாமே என்ன லாஜிக்னு எனக்கு சுத்தமா புரியல மாமா. அப்பத்தாக்கு தேவி மதனி மேல பாசம் அதிகமா. நீங்களும் உங்க பேரன் தானே, அந்த பாசையும் உங்க மேல இல்லாம போச்சு. தெரியலமா, சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அப்பத்தா தேவி மதனிய மட்டும்தான் பாசமா பாத்துப்பாங்க. சின்ன வயசுல எங்களை தூக்குனதோ சாப்பாடு ஊட்டினதோ அவங்க எதுவுமே செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பொண்ணோட பொண்ணுன்னு மதனி மேல பாசம் கொஞ்சம் அதிகம். அப்பத்தாவுக்கு அவங்க பேர பசங்கன்னா பாசம் வராதா? ஏதோ உங்களெல்லாம் இன்னொரு குடும்பம் மாதிரி நடத்துறாங்க. தெரியலமா, அத பத்திலாம் நாங்க யோசிச்சதே இல்ல. நானும் வந்த நாள்ல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. மாமாவை கூட பாட்டி பாசமா நடத்துறதே இல்ல. அவரை மகனாவே பாக்குறது இல்ல. ஏதோ வேலைக்கார மாதிரி நடத்துறாங்க. தேவி அக்காவை மட்டும் பேத்தி பேத்தின்னு வாய் நிறைய சொல்றாங்க. அவங்க பொண்ணோட பொண்ணுங்கிறதுனால தேவி அக்கா மேல பாசம் இருக்கலாம். அதுக்காக வீட்ல இருக்கிற மத்தவங்களெல்லாம் இப்படி நடத்துறது என்ன நியாயம்? விடு மீனாட்சி, அவர் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து கேள்வி கேட்கணும்க்கா. அது கஷ்டமா? சின்ன வயசுல இருந்தே அது பழகிடுச்சு. ஒருவேளை மதனிக்கு குழந்தை பிறந்ததா அவங்க மாறுவாங்களோ என்னமோ. அது என்னவோ நடந்துட்டு போட்டோம் மாமா. ஆனா ஒண்ணு, நீங்க அக்கா விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இல்லம்மா, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வரந்தேனே. என்னத்தா சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க? இடம் வாங்க பாத்துட்டு இருக்கியா? முன்னெல்லாம் வீடு இல்லாம இங்க வெறும் காடா இருந்துச்சு. இப்ப இப்படி டெவலப் ஆயிடுச்சு. அப்படியா மாமா? நிறைய ஏரியாவை அப்படிதான் சொல்றாங்க மாமா. ஆமாமா, அப்பயே கொஞ்சம் இடத்த வாங்கி போடலான்னு சொன்னேன். இந்த காட்டுல போய் எதுக்கு வாங்கணும்னு சொல்லி அம்மா கேட்கல. மாமா, உங்க சொந்த ஊர் எது மாமா? சொந்த ஊரா? இந்த கேள்வியை யாருமே என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது இல்லையம்மா. நானும் அதை பத்தி நினைச்சதே கிடையாது. சொந்த ஊர் எதுன்னு தெரியலம்மா. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? சொந்த ஊர் எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் கை குழந்தையா இருந்தப்ப மதுரைக்கு வந்ததா அம்மா சொல்லுச்சு. அப்போ மதுரை உங்க சொந்த ஊர் இல்லையா? சொந்த ஊர் எதுன்னு நீங்க பாட்டுக்கிட்ட கேட்டதில்ல? பல தடவை கேட்டிருக்கம்மா. அம்மா அதெல்லாம் சொன்னதில்ல. அதை கேட்டாலே அது முகம் ஒரு மாதிரியா மாறிடும். அதுக்கப்புறம் நான் கேட்கறதே விட்டுவிட்டேன். என் தங்கச்சி மட்டும்தான், அதான் தேவியோட அம்மா. அவளும் அவ வாக்கப்பட்ட குடும்பமும் தான் எங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு. என் தங்கச்சி போய் சேர்ந்ததும் அந்த சொந்தமும் போயிடுச்சு. அது எப்படி மாமா சொந்தமே இல்லாம இருக்க முடியும்? கூட பிறந்த உங்க தங்கச்சி இருந்த மாதிரி உங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு யாராச்சும் இருப்பாங்கல்ல? அப்படி யாரும் எங்களை தேடி வந்ததில்ல. நாங்களும் தேடி போய் அப்படி யாரையும் பார்த்ததில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா ஏன் உங்க அம்மா சொந்த ஊர் எதுன்னு கூட சொல்லாம இருக்காங்க? தெரியலையம்மா, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதனால எங்களை காப்பாத்த அம்மா எங்க கிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்படி என்ன பிரச்சனை இருக்கு போது மாமா? அப்படியே இருந்தாலும் பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கலாமே. சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிருக்கலாமே. சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களை சந்திக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாம். அதை ஏன் மறைக்கணும்? ஏமா மாமா எங்க போனார் இவரு? மாமா, உங்க அம்மா உங்களை நாடகத்துல எல்லாம் நடிக்காதுன்னு தானே சொன்னாங்க? ஆமா. நடிக்கவே மாட்டேன்லாம் நீங்க சத்தியம் பண்ணலல்ல? ஆமா. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நடிக்க முடியும். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்னம்மா? என்ன ஏற்பாடு பண்ண போற? ஒரு ஐடியா இருக்கு மாமா. நீ சொல்றது நடக்குமாமா? அது கண்டிப்பா நடக்கும். நீங்க நடிச்சு ஃபேமஸ் ஆவீங்க.
சினிமால கூட உங்களை நடிக்க கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு புது கேட் ஓபன் ஆகும். நீங்க நடிச்ச படம் நம்ம மதுரையிலேயே ரிலீஸ் ஆகும். ஐயோ ஐயோ ஏம்மா மீனாட்சி, நீ சொல்ல சொல்ல அப்படியே புள்ள இருக்குதுமா. கேட்கறதுக்கே அம்பிட்டு சந்தோஷமா இருக்குமா. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமாமா? கண்டிப்பா நடக்கும் மாமா. அப்படியா சொல்ற? அப்ப அந்த மதுரை மீனாட்சி ரூபத்துல எனக்கு உதவி பண்ண வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. எப்படியாவது என் கனவை நிறைவேற்று தாய். யாராச்சும் பார்க்க போறாங்க, கையை கீழே ஆனா நீ இறக்குங்க. வேற சும்மா இருமா. யார் வேடிக்கை பார்த்தா எனக்கு என்னமா? நீ சொன்ன வார்த்தையை கேட்டு என் காலு தரையில நிக்கல, அப்படியே சும்மா மிதக்குதுமா, மிதக்குது. எத்தனை கும்பிடு வேணாலும் போடலாமா? மாமா. கும்பிடு போடலாம். இங்க நடிக்காதீங்க, கேமரா முன்னாடி நடிங்க. ஐயோ, இது நடிப்பு இல்லம்மா, சத்தியம். என் மனசுல இருந்து சொல்றேம்மா. இப்ப நீ சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க ஆசை மட்டும் இல்ல மாமா, அது என்னோட லட்சியம். கண்டிப்பா நிறைவேறும். என்ன சார், என்ன விஷயம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இங்க பாண்டிங்கிறது யாரு? எதுக்கு சார் கேக்குறீங்க? நீ பாண்டியா? இல்ல சார், அவன் என் பையன். ஏய், நீதான் பாண்டியா? இல்ல சார், பாண்டி என்னோட அண்ணா சார். என்னையா ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க? பாண்டி எங்க? சார், எதுக்கு அவரை கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அவன் எங்கன்னு சொல்லுமா. ஏய், என்ன இங்க சத்தம்? ஏ லோகு, என்ன இது? போலீஸ் வந்திருக்கு, கண்டுக்காம இருக்க? இந்த நேரத்துல போலீஸ் வந்திருக்கு. உன் புள்ள ஜீவா என்ன பண்ணி தொலைச்சான்? அத்தை, அவங்க பாண்டியை கேட்டு வந்திருக்காங்க அத்தை. உன்னதான் தூக்கிட்டு போக வந்தோம். வாடா. சார், என்ன சார்? சார், இருங்க, இருங்க சொல்றேன்ல. விடுங்க சார், விடாது. விடுங்க சார். எதுக்கு என் பேரனை கூப்பிடுறீங்க? திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாட. சார், என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க சார். ஒரு நகை கடையில நகை வாங்கியிருக்கான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நகை வாங்கினா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? சாதாரணமா வாங்கலாமா? கள்ள நோட்டு கொடுத்து வாங்கியிருக்கான். டேய் வாடா. ஏய், சார்